சொக்கு கார்ட்டூன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையில் ஏந்துக்குனா சமைக்கிறது, பெருக்கிறதும், துண்டுறதும், தொடிக்கிறதும், கழுவுறதும் இதே ஆயிடுது. இன்னைக்கு தான் வாழ்க்கை மாறப்போதும். சரி ஆச்சு, மருமக வந்துட்டாலே இனிமேல் நம்ம ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அவளுக்கு ஒரு சுடு தண்ணி கூட வைக்க வர்றதில்ல. இத்த தேடி தேடி கட்டிக்கின்னு வந்தா ஒரு பிரயோஜனமும் இல்லை. முதலாச்சும் என் புள்ளிக்கு என் புருஷனுக்கு மட்டும் ஆக்கி போட்டுன்னு இருந்தேன். இப்போ இவளுக்கு ஆக்கி போட்டுன்னுக்கிறேன். அடுத்து என் பேர பசங்க. என் வாழ்க்கை மொத்தமும் இந்த அடுப்புலையே முடிஞ்சு போயிடுது போல இருக்கு. எனக்கு எல்லாம் என் தலை எழுத்து. என்ன அத்தை, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? மருமகளே, 10 மணி ஆகுது, இப்போதான் முழிப்பு வந்துச்சா உனக்கு? இல்லை அத்தை, 6:30 மணிக்கு ஏந்தேன். என்னடா இது, 6:30 மணிக்கு ஏந்தியா? என்ன வேலை செஞ்ச 6:30 மணிக்கு ஏந்து? துணிக்கு துவச்சி போட்டியா என்ன? 6:30 மணிக்கு ஏந்து 6:45 திரு தூங்கிட்டேன் அத்தை. தூக்கம் கண்ணு திறக்க முடியலையா, அப்படியே படுத்து திரு தூங்கிட்டு இப்போதான் தேர்ந்து வரேன். இல்லை மருமகளே, ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, பெட்டுக்காக எடுத்து வந்து குத்துருப்பேன்ல. ஐயோ, இது எனக்கு தோணாம போயிடுச்சே. பெதர் பண்ணிக்காதீங்க அத்தை, நாளைக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ணி பெட் காஃபி கேட்குறேன். சரிங்களா அத்தை? சரி அத்தை, என்ன சமைக்கிறீங்க? பாவக்காய் கொழும்புடி. என்ன அத்தை சூடாகுறீங்க? என்னது? ஐயோ, நான் அடுப்பை கேட்டேன். அடுப்பு என்ன இவ்வளோ சூடாகுது? நீட்டு புஷ்குன்னு வந்துருமே கோவம். எங்க என் புள்ள, உன் புருஷன், அவரு நைட் டியூட்டி பண்ணிட்டு தூங்குவார் அத்தை. அவருக்கு கொஞ்சம் காஃபி வச்சு குத்துடுறீங்களா? எனக்கு வேலைக்கு டைம் வச்சு கிளம்புறேன். சரிடி எஜமானி, செஞ்சிடுறேன். நீ கிளம்புறியா? ஏன் அத்தை உம்முன்னு பேசுறீங்க கோவத்தோட? போகும்போது உன் சிரிச்ச முகமா சொல்லுங்களேன். போயிட்டு வாடி மருமகளே. ஐயோ அத்தை, பல்லு மூடுங்க, பயமாகுது. மரியாதை இங்கிருந்து ஓடி போயிடு, இல்ல கஞ்சத்தை நெத்து மூஞ்சில் ஊத்தி விட்டுருவேன். போடி. என்னங்க கூப்பிட்டீங்களா? இதோ வந்துட்டேங்க.